ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரெக்டா அக்டோபர் மாசம் 2023 வருடம் சென்னை சிட்டில ஒரு பிரபலமான பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி, அந்த கம்பெனில நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனா அந்த கம்பெனியோட மெயின் எம்டியோட பர்சனல் நம்பருக்கு ஒரு கால் வந்துச்சு. பொதுவாவே ஒரு கிளைண்ட் அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் டீமுக்கோ இல்ல கஸ்டமர் கேர் டீமுக்கோ கால் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தர் எம்டிக்கே கால் பண்றாரு அப்படின்னா அவரு கண்டிப்பா ஒரு பெரிய பிக் ஷாட்டா தான் இருக்கணும். பெரிய பணக்காரரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், பெரிய பொலிட்டீஷியனா கூட இருக்கலாம். பொதுவாவே இந்த சென்னை சிட்டி மாதிரி ஊர்ல பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஏன்னா பர்சனல் லைஃப்ல இருந்து ப்ரொஃபஷனல் கரியர் வரைக்கும் அவங்களோட உதவி கண்டிப்பா தேவை. ஒரு மாப்பிள்ள மேட்ரிமோனியில ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களோட கேரக்டர் சர்டிபிகேட் முதற்கொண்டு கல்யாணம் ஆன கப்புள்ஸ்குள்ளார ஏதாச்சும் இல்லீகல் அஃபேர் இருக்கா அப்படிங்கறதையும் தாண்டி நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், என்கிட்ட இருக்க எல்லா எம்ப்ளாயிஸோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வேணும், அவன் மேல ஏதாச்சும் ஃப்ராட் கேசஸ் இருக்காங்கிறது எனக்கு தெரியணும், நான் ஒருத்தவனுக்கு லோன் தர போறேன், அவன் மேல ஏதாச்சும் பினான்சியல் ஃப்ராட் இருக்காங்கிறது எனக்கு தெரியணும். பேங்கிங் செக்டார்ல இருந்து பினான்ஸ், ஹெச்ஆர், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிறது மெட்ரோ சிட்டிஸ்ல ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கும். அன்னைக்கு எம்டிக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனேஜர் இருந்து தான் கால் வந்துச்சு. பிசினஸ் மேன் வேற யாரும் இல்ல, சென்னை சிட்டில ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. அந்த காலை பார்க்கும் போது இந்த எம்டிக்கு நல்லாவே புரியுது, இவர் கால் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சென்சிட்டிவான கேஸா தான் இருக்கும். 100% கான்பிடென்ஷியலா இதை மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ராஜீவ் கால் பண்ணி இந்த டிடெக்டிவ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அது என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தியே இல்ல, என்னோட பர்சனல் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. உடனே இந்த டிடெக்டிவ் என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லும் போது, போன்ல சொன்னா இது கான்பிடென்ஷியலா இருக்காது, நம்ம போன்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே வேணாம், நம்ம நேர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஈசிஆரோட பீச் சைட்ல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு அவரை கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு ஒரு 11:30 மணி பக்கம் அந்த ஈசிஆர் பீச் சைட்ல இருக்கிற ரெசார்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. பொதுவாவே இந்த பிசினஸ் மேனுக்கும் அந்த டிடெக்டிவ்க்கும் ரொம்ப வருடங்களாவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போய்கிட்டு இருக்கு. என்ன உதவியா இருந்தாலும் இந்த டிடெக்டிவ் செஞ்சு தந்தே ஆவார். அதனாலேயே அவரை நைட் டைம்ல அந்த பீச் சைடுக்கு கூப்பிட்டு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராஜீவ் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இத்தனை வருடங்களா நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ பாத்துட்டு இருக்கேன். இந்த பிசினஸ்ல எனக்கு டவுன்ஃபால்ஸும் வந்துச்சு, லாசஸும் வந்துச்சு, கெயின்ஸும் வந்துச்சு. வெவ்வேறு மாதிரி எப்படி போயிட்டு இருந்தாலும் என்னோட பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நான் விட்டதே இல்லை. என்னோட பர்சனல் லைஃபான என்னோட ஒய்ஃபுக்கிட்டையும் என்னோட டாட்டர்ட்டையும் தேவையான அன்பு எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு மூடு வெளியில இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ளார வந்தா அவங்க மேல அன்பு காட்டுறது மட்டும்தான் என்னோட முக்கியத்துவமாவே இருக்கும். வெளியில காட்டுற பிசினஸோட வேலைகள் எதையுமே நான் வீட்டுக்குள்ளார கொண்டுட்டு வந்ததே இல்லை. இது எல்லாத்தையுமே தாண்டி இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கூட இப்ப என்னோட மனசுல ஒரு பெரிய சந்தேகமே வந்திருக்கு. அந்த சந்தேகத்துக்கு முக்கியமான காரணம் என்னோட 15 வயசு பொண்ணு. அவ வெறும் 10வது தான் படிக்கிறான். அவதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே புரிய வச்சா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பிசினஸ்ல ஏதோ ஒரு பெரிய லாஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபால உட்காந்து நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட முகம் அதனாலேயே கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னோட 15 வயசு பொண்ணு திடீர்னு என்கிட்ட வந்து, என்னப்பா இவ்வளவு கவலையா இருக்கீங்க அப்படிங்கறத கேட்டா. நான் உடனே, நான் கவலையாலாம் இல்லம்மா, ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படிங்கறத சொன்னேன். அதுக்கு என்னோட பொண்ணு என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணா, பரவாயில்லப்பா, உங்களோட நிலைமை எனக்கு என்னன்னு புரியுது, நீங்க அம்மாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாளா அம்மா செய்யற தப்பு எனக்கும் தெரியும்பா, இதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், நீங்க தான் அம்மாவோட எல்லா விஷயங்களுக்கும், எல்லா தப்பான விஷயங்களுக்கும் நீங்க தான் முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இத கேட்டோன்னே ராஜுவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எனக்கு தெரியாத விஷயம் என்னோட பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அம்மாவை பத்தி தன்னோட பொண்ணே தப்பா பேச ஆரம்பிக்கிறான். அப்படின்னா தினம் தினம் அந்த அம்மா என்ன பண்றா இப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் அந்த ராஜீவ் அப்படிங்கிற கணவருக்கு வந்திருக்கு. சோ இப்போ ராஜீவ் அவங்களோட மனைவியை பத்தி அந்த டிடெக்டிவ் கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாரு. என்னோட மனைவியோட பேரு சுஷ்மிகா. இந்த சுஷ்மிகா அப்படிங்கறதும் ஒரு கற்பனையான பெயர் தான். தினமும் என்னோட மனைவி காலையில எந்திரிப்பா, ஒரு ஐடி கம்பெனில ஹெச்ஆர் மேனேஜரா வேலை பாக்குறா. ரொம்ப வருடங்களாவே அதே கம்பெனில தான் வேலை பாக்குறா. காலையில வேலைக்கு போனா ஈவினிங் ஆனா கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவா. என் மேல தகுந்த அன்பை காட்டிக்கிட்டு தான் இருக்கா. நாங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா தான் இருந்தோம், ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா தான் நாங்க இருந்தோம். ஆனா கடைசி கொஞ்சம் மாதங்களா அவ என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சுட்டா. பொதுவாவே என்னோட வைஃப்க்கு பார்ட்டிக்கு போற ஒரு பெரிய ஹேபிட் இருக்கு. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஆனா கண்டிப்பா அவ பார்ட்டிக்கு போவா, எல்லாத்து கூட என்ஜாய் பண்ணுவா. அவளுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனா போய் பார்ட்டிக்கு போயிட்டு வருவா.
அதை நான் பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவ ஓயாம வேலை பார்க்கறதும் வீட்டுக்காக வேலை பார்க்கறதும் எனக்கு நல்லாவே தெரியும். சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருசா இது கேட்க மாட்டேன். அவ எங்க போனாலும் நான் எங்க போறேன் அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். இவ்வளவு விஷயங்கள் தாண்டி அவ ஒரு இடத்துக்கு போனா அப்படின்னா அடிக்கடி என்கிட்ட கால் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு வந்தேன், அந்த ரெசார்ட்ல ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு, வேற ஒரு இடத்துக்கு நான் போறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் போறேங்கிற A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். இவ்வளவு விஷயங்களை தாண்டி என்னோட வைஃப் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத எப்படி என்னோட பொண்ணு என்கிட்ட சொல்றான், எப்படி என்னோட பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். இத பத்தி அந்த 15 வயசு பொண்ணு கிட்ட எக்ஸ்ட்ரா நான் பேச விரும்பல. ஏன்னா சொந்த அம்மாவை பத்தி தப்பா அந்த பொண்ணுகிட்டே போய் ஒரு அப்பா பேசவே கூடாது. முதல் விஷயம், என்னோட மனைவி தப்பு பண்றாளா இல்ல என்னோட பொண்ணு அவளை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காளா, அத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு விஷயங்கள் அந்த டிடெக்டிவ் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த கேஸை எடுத்துக்கிறாரு. உங்களுக்காக உங்களோட மனைவியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். 24/7 அவங்களே நான் மானிட்டர் பண்றேன். என்னெல்லாம் அவங்களோட லைஃப்ல நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் இப்படிங்கிறத சொல்றாரு. இதையும் தாண்டி நம்ம 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அந்த பிசினஸ் மேன் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், சப்போஸ் என்னோட மனைவி தப்பு பண்றா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவர் கண் கலங்கி அடுத்தது என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணணும், நான் உன்னைய வச்சு இந்த டிடெக்டிவ் வேலைகள் எல்லாத்தையுமே பண்றேன், ஆனா என்னோட மனைவி தப்பு பண்றான்னு தெரிஞ்சா, இத்தனை வருஷமா என்னோட பொண்ணு பிறந்து 15 வருஷம் ஆகுது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷங்கள் பக்கம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு எவ்வளவு வருடங்கள் இருக்கு வாழ்றதுக்கு, இப்ப இவ தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அடுத்தது நான் என்ன பண்றது, என்னோட கரியர் ஆகட்டும், என்னோட லைஃப் ஆகட்டும், என்னோட பொண்ணு ஆகட்டும், எங்களோட லைஃப்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்டே அழுது புலம்புறாரு. ஏன்னா அந்த பிசினஸ் மேனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட மனைவிய ரொம்ப அதிகமாவே காதலிக்கிறாரு. அந்த ஃபேமிலி மேல ரொம்ப அன்பாவே இருக்காரு. அந்த ஃபேமிலியை எப்படி உடைக்கிறதுங்கிற கொஞ்சம் கூட அவருக்கு ஐடியா இல்ல. இந்த சம்பவம் நடந்த அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த டிடெக்டிவ் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. 24/7 அந்த லேடிய நீங்க எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டீமையே ஃபார்ம் பண்றாரு. எப்போ சூஷ்மிகா வீட்டை விட்டு வெளியே வராங்க, எப்ப கார்ல ஏறுறாங்க, தினமும் என்ன டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கார்ல ஏறுறதுல இருந்து கார்ல இருந்து ஆபீஸ் போகிற வரைக்கும் ஒரு செப்பரேட் டீம் அவங்களே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆபீஸ்க்குள்ளார கூட அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களோட கொலீக்ஸ் யார் யாரு அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா மானிட்டர் பண்றாங்க. இந்த ஆபீஸ்க்குள்ளார வரக்கூடிய தண்ணி கொடுக்கறவங்களா இருக்கட்டும், தண்ணி கேன தூக்கிட்டு வரவங்களா இருக்கட்டும், ஜானிட்டர் அதாவது ரூம்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்கள மாதிரி ஏதோ ஒரு வேஷத்துல உள்ளார போய் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆபீஸ்க்குள்ளார அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொலீக்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் மேலயும் பெரிய சந்தேகம் இல்ல. ஒரு HR ப்ரொஃபஷனல் எப்படி நடந்துக்கணுமோ அந்த லெவலுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் அந்த கம்பெனில எல்லாமே நடக்குது. இவங்க மேல எந்த தப்புமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பொதுவா ஒரு பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேலை பார்க்குற இடத்துல இல்ல அவங்க படிக்கிற இடத்துலயோ தான் இருக்கணும். இவங்க வேலை பாக்குறாங்க, ஆனா வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதையெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த கம்பெனிக்குள்ளார ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா யாரும் பார்க்க முடியாத இடம் டாய்லெட் மட்டும்தான். அந்த டாய்லெட்ல கூட, லேடி டாய்லெட்ல கூட ஒரு லேடி கிளீனர் அமைச்சு விட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கவனிச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கூட எந்த தப்புகளுமே நடக்கல. சோ கம்பெனிக்குள்ளார எந்த தப்புகளுமே நடக்கல. இவங்களோட ப்ரொஃபஷனல் கரியர் எல்லாமே கிளீனா தான் இருக்கு. சோ இத அந்த பிசினஸ் மேனுக்கு அப்டேட் பண்றாங்க. சோ இப்ப அடுத்தது சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்கள் அவங்க வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீக்கெண்ட் பார்ட்டி என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சாட்டர்டே வரதுக்காக வெயிட் பண்றாங்க. சாட்டர்டே அங்க 4-5 டிடெக்டிவ்ஸ் காலையில எப்ப அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த சூஷ்மிகா வெளியே வந்தோன்னு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா சூஷ்மிகாவோட ட்ரெஸ் பார்க்கும் போது ஒரு அல்ட்ரா மாடர்ன் அவுட்ஃபிட்ல இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல. ஒரு 20 வயசு பொண்ணு மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு 35ல இருந்து 40 வயசு பக்கம் ஆகுது. திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவங்களை யாராச்சும் பார்த்தா ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. கம்பெனிக்கு போவாங்க, வருவாங்க, குடும்பத்தை பாத்துக்குவாங்க. ஒண்ணு சுடிதார் போட்டிருப்பாங்க, இல்ல சாரி போட்டிருப்பாங்க. அவங்களோட ரிலீஜனுக்கு ஏத்த மாதிரி தாலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஆனா சாட்டர்டே சண்டே ஆனா இவங்களோட வயசு டோட்டலா குறைஞ்சு போயிருது. டோட்டலி ஆப்போசிட்டா இருக்காங்க. காருக்குள்ளார உக்காடுறாங்க, ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரெசார்ட்டுக்கோ பாருக்கோ போய் ஃபுல் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிடெக்டிவ் இந்த எல்லா விஷயங்களும் பார்த்து அந்த பிசினஸ் மேன் கிட்ட அப்டேட் பண்ணும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னோட வைஃப் எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த மாதிரி அவுட்ஃபிட் எல்லாம் போட்டுக்கிட்டு போவா. ஒரு பார்ட்டிக்கு போறவங்க இப்படிதான் போகணும்.
இந்த மாதிரி ஒரு மாடர்ன் உலகத்துல அவங்க வந்து பெருசா இந்த மாதிரி அவுட்ஃபிட் போடுறாங்க, அவங்க வந்து டோட்டலா சின்ன வயசு மாதிரி காட்டிக்கிறாங்க, கல்யாணம் ஆகாத மாதிரி காட்டல, இந்த மாதிரி எல்லா பெண்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்கள தப்பான பெண்கள் ஆயிட முடியாது இல்ல. குடிக்கிறவங்க எல்லாம் தப்பான பொண்ணுங்க அப்படின்னா அப்புறம் இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்களை நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? கரெக்டா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனை ராஜீவ் இந்த டிடெக்டிவ் கிட்ட தராரு. சோ இப்போ ராஜீவோட மைண்ட் செட் நீட்டா புரிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப மாடர்னான மைண்ட் செட்ல தான் இருக்காரு. தன்னோட வைஃப் எவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு போனாலும் பரவாயில்ல, யாரு கூட குடிச்சாலும் பரவாயில்ல, ஆடினாலும் பரவாயில்ல, அதை வந்து ரொம்ப ஒரு நார்மலா பார்க்கக்கூடிய மைண்ட் செட்ல தான் இவங்க இருக்காங்க. சோ ரொம்ப கிளியரா தான் இருக்காங்க. அதையும் தாண்டி ராஜுவுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த சூஷ்மிகா மேல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை தான் கண்டுபிடிக்கணும். 3 மாசம் பக்கம் இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டே இருக்காங்க. எப்ப அவங்களுக்கு கம்பெனிக்குள்ளார எந்த தப்புமே நடக்கல அப்படின்னு தெரியுதோ அப்ப பார்த்தா அந்த ஸ்பெஷல் டீமை டோட்டலா நவுத்தி வச்சுட்டு புதுசா ஒரு ஸ்பெஷல் டீமை சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்க இந்த பொண்ணை கவனிங்கன்னு சொல்லிட்டு சூஷ்மிகாவை கவனிக்க வைக்கிறாங்க. எப்பயும் போல சூஷ்மிகா வீட்டை விட்டு கிளம்புறாங்க, ஒரு ரெசார்ட்டுக்கோ பாருக்கோ போறாங்க, நல்லா குடிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கூடயும் டான்ஸ் ஆடுறாங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க. ஆனா இந்த ரொட்டீனுக்கு நடுவுல ஒரே ஒருத்தவனை மட்டும் அவங்க ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் மீட் பண்றாங்க. ஒரு கார் பார்க்கிங் ஏரியால மீட் பண்றாங்க, இல்ல ஒரு பார்ல தனியா மீட் பண்றாங்க. அவங்க பார்ட்டி பண்றது என்னமோ ஆபீஸ்ல வேலை பார்க்குற கொலீக்ஸ் கூட தான். ஆனா அந்த கொலீக்ஸ டோட்டலா விட்டுட்டு சீக்கிரட்டா ஒருத்தவனை வந்து தினம் தினம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த சாட்டர்டே சண்டே சீக்கிரட்டா அவங்க பாக்குறாங்க, 1 மணி நேரம் பக்கம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கொலீக்ஸ் கூட போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னா அதுவும் எங்களுக்கு தெரியல. மேபி அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வெளியில வேற ஏதாச்சும் பர்சனலா ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். அது கொலீக்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். இவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதையும் தாண்டி இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கிறது கண்டுபிடிக்கணும். ராஜீவோட வைஃபை பத்தி 2 மாசம் பக்கம் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அந்த பிரைவேட்டா போய் ஒருத்தவனை மீட் பண்றாங்க, 1 மணி நேரம் பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரியுது. அவங்க மானிட்டர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க போட்டோ எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை இந்த பிசினஸ் மேனுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப இந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கவனிங்க, யாரோ ஒருத்தவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவனுக்கும் என்னோட வைஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்தது இந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பொதுவாவே இந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சினா ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான், 1 மாசம் 2 மாசம் கான்ட்ராக்ட் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் நடக்கும் போதுதான் ஒரு நாள் சனிக்கிழமை இந்த ராஜீவ்க்கு சூஷ்மிகா கால் பண்றாங்க. கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம், ஈசிஆர் கிட்ட ஒரு ரெசார்ட் இருக்கு, அந்த ரெசார்ட்ல தான் நாங்க பார்ட்டி பண்றதுக்கு வந்தோம். ஆனா அந்த ரெசார்ட்ல ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால நானும் என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வேற ஒரு ரெசார்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த மனைவி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சோ இப்போ அந்த ராஜீவ் அப்படிங்கிறவரு டிடெக்டிவ்க்கு கால் பண்றாரு. டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி என்னோட மனைவிய இந்த ரெசார்ட்டுக்கு போய் பாருங்க, ஆல்ரெடி ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க, ஆனா அந்த ரெசார்ட்ல வந்து என்னோட மனைவி வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா, சோ இப்ப வேற ஒரு ரெசார்ட்டுக்கு போறா, சீக்கிரமா அந்த ரெசார்ட்ல போய் பாருங்கிறத இந்த பிசினஸ் மேன் கால் பண்ணி சொல்றாரு. ஆனா இந்த டிடெக்டிவ் என்ன சொல்றாரு, சார் காலையில உங்க மனைவி எப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களோ அப்ப இருந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க மனைவி உங்ககிட்ட சொல்றது எல்லாம் பாதி போய் பாதி உண்மை. அது எப்படி அப்படின்னா, ஒரு ரெசார்ட்டுக்கு வந்ததா சொன்னாங்க, அது உண்மைதான். 2வதா ஒரு ரெசார்ட்ல பிளான் மாறிடுச்சு, அதனால கொலீக்ஸ் எல்லாமே போறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் உண்மைதான். ஆனா கொலீக்ஸ் மட்டும்தான் போறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ரெசார்ட்டுக்கு போனாங்க. இந்த பெண்மணி இன்னும் இதே ரெசார்ட்ல தான் வேற யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட மனைவி இந்த ரெசார்ட்ல தான் வெயிட் பண்றாங்க. உங்களோட மனைவியை 24/7 நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தான் நாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் வச்சுட்டாரு. சோ இப்போ சூஷ்மிகா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் 3வதா ஒரு ஆள் உள்ளார வரான். ஒவ்வொரு டைமும் பார்ட்டி அப்ப 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு பார் ஏரியாலையும் பார்க்கிங் ஏரியாலையும் இவன் கூட தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ பக்கத்துல எந்த கொலீக்ஸுமே இல்ல, ஆனா இவன் மட்டும் உள்ளார வந்திருக்கான். சோ இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத ஒவ்வொரு விஷயங்களா மானிட்டர் பண்றாங்க. இவங்க 2 பேரும் நல்லா குடிக்கிறாங்க. ஓகே, 2 பேரும் குடிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. 2 பேரும் ஃபுல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அதுலயும் எந்த தப்பும் இல்ல. பார்ட்டி பண்றாங்க, என்ன வேணாலும் கருமத்தை பண்ணிட்டு போகட்டும். ஆனா இவங்க 2 பேரும் குடிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த ரெசார்ட்ல போய் ஒரு ரூம் புக் பண்றாங்க. அந்த ரூம் புக் பண்ணும் போதுதான் டிடெக்டிவ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளிக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எதை நோக்கி வந்தோமோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் புக் பண்றாங்க. 2 பேருமே அந்த ரூம்குள்ளார போய் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தங்குறாங்க.
சோ இப்போ டிடெக்டிவ்க்கு கிளியர் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் நைட்டு ஃபுல்லா அந்த ரூம்ல போய் தங்குறாங்க அப்படின்னா அந்த ரூம்குள்ளார என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத உடனே அந்த பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. சோ இப்போ ராஜீவ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு தன்னோட மனைவி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கா, வேற ஒருத்தன் கூட நைட்டு ஃபுல்லா ஒருத்தன் கூட ரூம்ல ஸ்டே பண்றா, அவங்க கூடவே சேர்ந்து குடிச்சிருக்கா இப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதே டைம்ல அந்த மனைவி சுஷ்மிகாங்கிற மனைவியும் அந்த ரூம்ல இருந்தே கால் பண்றாங்க. கால் பண்ணி பார்ட்டிக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க எல்லாமே டயர்டா இருக்கோம், அதனால நாங்க கொலீக்ஸ் எல்லாமே சில ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு இருக்கோம், நான் வந்து என்னோட கொலீக்ஸ் கூட தங்கிறேன் அப்படிங்கறது ஜென்ரலா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இப்பதான் தன்னோட வைஃப் என்ன பண்றா அப்படிங்கறது ராஜுவுக்கு புரிய வருது. அவ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரிதான் தெரியுது, ஆனா அதுல பாதி டோட்டலா போய். அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேருமே அந்த ரூமை விட்டு செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிடெக்டிவ் அந்த ரூம்குள்ளார போய் அந்த ரூமை டோட்டலா அப்சர்வ் பண்றாரு. 2 பேரும் ரூம்குள்ளார தங்குறனாலேயே அவங்க 2 பேத்துக்கும் தப்பான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அவங்க 2 பேரும் ரூம்குள்ளார போய் நார்மலா தூங்கி இருக்கலாம், ஆனா அந்த ரூம்குள்ளார போய் அவர் ரூம்குள்ளார ஒரு கப்பிள் தங்குற ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அவங்க 2 பேரும் உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கான ஒவ்வொரு எவிடன்ஸுமே அந்த ரூம்குள்ளார அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த எல்லா எவிடன்ஸையுமே அவங்க கலெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா உங்களோட மனைவி வேற ஒரு நபரோட பாலியல் உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்க கையில மாட்டிக்கிச்சு. சோ அடுத்ததா அந்த ராஜீவ் அப்படிங்கிற பிசினஸ் மேன் கிட்ட போய் ஒரு பீச் சைடு ஏரியால எல்லா எவிடன்ஸையுமே காட்டுறாங்க. அந்த எவிடன்ஸை காட்டும் போது அந்த ராஜீவ் அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, கண் கலங்க ஆரம்பிக்குது. தன்னோட வைஃப்க்கு ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத தன்னோட கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த கணவருக்கு எவ்வளவு ஃபீல் ஆகும். இது வரைக்கும் என்னோட லைஃப் ஃபுல்லா என்னோட மனைவின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்னோட வேலையை பத்தி எந்த விஷயங்களும் எந்த ஒரு தப்பான விஷயங்களும் என்னோட மனைவி கிட்ட நான் கொண்டுட்டு வந்ததே இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல கான்சென்ட்ரேட் பண்றதையும் நான் நிறுத்தினதே இல்லை. இருந்தாலும் என்னோட வைஃப் எதனால இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவரு ரொம்ப கிளியரா இருக்காரு, என்னோட மனைவி தப்பு பண்ணிட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப அடுத்தது அவளை டிவோர்ஸ் பண்ணி ஆகணும். ஆனா அவளை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆம்பளைக்குமே ஆகக்கூடிய ஒரே பிரச்சனை ஆலிமோனி. இந்த டிவோர்ஸ் அப்படிங்கறது வரும்போது அந்த பெண்கள் மேல என்னதான் சிம்பத்தி காட்டுறாங்களோ தெரியல, இந்த ஆம்பளோட அப்படியே பாதி சொத்து பெண்களுக்கு போயிருது. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி தப்பு பண்ணாதையும் சரி அவங்க மேல பெருசா விசாரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல ஒரு பைசா கூட என்னோட மனைவிக்கு நான் தரமாட்டேன், என்னோட பொண்ணு என் கூட வரதுக்கு தயாரா இருக்கா, நான் நல்லபடியா தான் நடந்துகிட்டேன், நான் நல்ல ஒரு அப்பாவா தான் நடந்துகிட்டேன், என்னோட வைஃப் தான் தப்பு பண்ணியிருக்கா. சோ இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல அவ வேலை பாக்குறா, அவளும் சம்பாதிக்கிறா, நான் ஒரு பைசா கூட அவளுக்கு தரமாட்டேன், என் சொத்து எல்லாமே என்னோட பொண்ணுக்கு மட்டும் தான் போகணும், அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கறத டிடெக்டிவ் கிட்ட சொல்லி காசு தர ஆரம்பிக்கிறாரு. சோ இப்போ கான்ட்ராக்ட் இன்னொரு ரெனிவலுக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க, என்னோட வைஃப் வேற ஒருத்தன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப் வைக்கிறதா 100% எவிடன்ஸோட நீங்க என்கிட்ட கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் அதை நான் கோர்ட்ல வச்சு டிவோர்ஸ் ப்ராசஸ மூவ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா எல்லாருமே அந்த பொண்ணு மேலதான் சிம்பத்தி காட்டுவாங்க, கடைசியா ஒரு ஆம்பளையா நான் நின்று தவிச்சிட்டு இருப்பேன். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் வரவே கூடாதுங்கிறத கிளியரா டிடெக்டிவ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு. இப்போ இந்த ராஜீவ் அப்படிங்கிற பிசினஸ் மேன் சொல்றது எல்லாமே இந்த டிடெக்டிவ் கேட்கும் போது இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தான் தோணுது. தன்னோட மனைவி இன்னொருத்தவங்க கூட பாலியல் உறவு வைக்கிறத 100% ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிறத அவர் சொல்றாரு. எப்படி ஒரு பெண்மணி இன்னொருத்தவங்க கூட பாலியல் உறவு வைக்கிறத நம்ம 100% கிரியேட் பண்ண முடியும்? பெட்ரூம்குள்ளார கேமரா வச்சா மட்டும்தான் நடக்கும். அப்படி பெட்ரூம்குள்ளார கேமரா வச்சா நம்மளே வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க. அவ தப்பான உறவே வச்சிருந்தாலும் அவளை நியூடா ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்ல. சோ இப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்றதுங்கிறத அந்த டிடெக்டிவ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த 1 மாசம் 2 மாசம் பக்கம் டீடைல்டா அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துதான் ஆகும். இவங்க 2 பேத்துக்குள்ள தப்பான உறவு நடக்குது அப்படின்னா பெட்ரூமையும் தாண்டி வெளியே வேற இடத்துல வைக்காமையா போயிருவாங்க. விட்டு பிடிப்பமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஒவ்வொரு டீம் அந்த லேடியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட கார்ல எல்லா இடத்துலயுமே பக் பிக்ஸ் பண்றாங்க, சீக்கிரட்டான ஹிடன் கேமரா முதற்கொண்டு வைக்கிறாங்க. சோ கார்ல அவங்க அடிக்கடி மீட் பண்றாங்க. கார் பார்க்கிங் ஏரியால அடிக்கடி அவங்க 2 பேருமே கொலீக்ஸ்ல இருந்து தனியா வந்து மீட் பண்றாங்க. அப்படின்னா கார்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த வாய்ப்பை கூட நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே அந்த பெண்ணோட போன்ல முதற்கொண்டு பக் வச்சிருக்காங்க. போன் பேசினா இவங்களுக்கு தெரியும், காருக்குள்ளார உட்காந்து என்ன பேசினாலும் தெரியும். 24/7 அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தீவிரமா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு வாரமும் பண்ணும் போதுதான் அவங்க நினைச்ச ஒரு சமயம் நீட்டா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் சுஷ்மிகா ஃபுல்லா போய் குடிச்சிட்டு எப்பயும் போல அவங்க கொலீக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரெசார்ட்குள்ளாரையே விட்டுட்டு வெளியே இந்த நபரை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இந்த நபரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது ஒரு கார் பார்க்கிங் ஏரியா.
ரெண்டு பேருமே காருக்குள்ளார போறாங்க. காருக்குள்ளார போய் ஒரு அரை மணி நேரம் பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறது டோட்டலாவே டிடெக்டிவ் டீம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே தப்பா தான் பேசுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு கணவன் மனைவி பேசுற மாதிரி அவங்களுக்குள்ளார இருக்கிற இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களோட பாலியல் உறவுக்குள்ளார என்னெல்லாம் நடக்குது, அவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கிறத முதற்கொண்டு அவங்க பேசுறது எல்லாம் இந்த டிடெக்டிவ்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இத பேசிட்டு இருக்கும் போதுதான் அவங்க காருக்குள்ளாரையே ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வைக்கிறத ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வைக்கிறத நம்ம வீடியோ பிடிச்சாவே போதும், ஈஸியாவே கோர்ட்டுக்கு எல்லா விஷயங்களையும் நிரூபிக்கலாம். அவங்க நினைச்ச மாதிரியா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அந்த காருக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வீடியோவே பதிவாயிடுச்சு. சோ இப்போ டிடெக்டிவ்க்கு டாஸ்க் அக்கம்ப்ளிஷ்ட். நம்ம என்ன நினைச்சோமோ அதை நம்ம பண்ணிட்டோம். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார இருக்க தப்பான தொடர்பு நம்ம ஈஸியாவே கோர்ட்ல காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கோர்ட்ல இவங்களை நம்ம நியூடா எடுத்த மாதிரியோ இல்ல செமி நியூடா எடுத்த மாதிரியோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இத போய் அந்த ராஜீவ் அப்படிங்கிற பிசினஸ் மேன் கொடுத்திருக்காரு. சோ இப்போ ராஜீவ்க்கு ஒரு கிளியரான ப்ரூஃப், சுஷ்மிகா அப்படிங்கிற என்னோட மனைவி தப்பு பண்றாங்கிறது நீட்டா கிடைச்சிருச்சு. இந்த ப்ரூஃப் அவருக்கு கிடைச்சா அடுத்த நாளே வீட்டுல போய் தன்னோட மனைவி கிட்ட இந்த ப்ரூஃப் அப்படியே காமிக்கிறாரு. தன்னோட பொண்ணும் பக்கத்துல நிக்கிறா. அந்த மனைவியான சுஷ்மிகாக்கு இதை பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் நாம செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் தன்னோட கணவர் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக ரெக்கார்ட் பண்ணாங்கிறது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஹெச்ஆர் மேனேஜர். இந்த ரெக்கார்டிங்க வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸ்ல நமக்கு எதுவுமே கிடைக்காம போகும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல, நம்ம தப்பு செஞ்சோம், இனிமேட் நம்ம தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். சோ அடுத்ததா இந்த ராஜீவ் அப்படிங்கிறவரு டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. 15 வயதுடைய அந்த பொண்ணு நான் அப்பா கூடவே இருந்துக்கிறேங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுஷ்மிகா அப்படிங்கிற பெண்மணி வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு தப்பான தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சோ இப்போ அவங்களோட புது பார்ட்னர் இந்த 15 வயசு பொண்ணை எப்படி பார்ப்பான், தன்னோட சொந்த மகளா பார்ப்பானா? அதுக்கான சான்சஸ் இல்ல. சோ கோர்ட்டும் இந்த பொண்ணு இந்த அப்பா கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்லயே பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஃபேமிலி கோர்ட்ல ஒரு டிவோர்ஸ் கேஸ் மூவ் பண்றது அப்படிங்கிறது சீக்கிரமா முடியக்கூடிய காரியமே இல்ல. ரெண்டு பேருமே மியூச்சுவலா கொண்டுட்டு வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். பல மாதங்களுக்கு அப்புறம் தான் ஆலிமோனி இருக்கா இல்லையா, யார் யாருக்கு செட்டில் பண்ணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கும். இந்த ராஜீவ் சுஷ்மிகா அப்படிங்கிற டிவோர்ஸ் கேஸ்ல இந்த இடத்துல ராஜீவ் சுஷ்மிகாக்கு ஆலிமோனி தர மாதிரி எந்த இடத்துலயுமே பிளான் இல்ல. ஏன்னா இவங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப நீட்டாவே நிரூபிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், இவங்களும் மாச கணக்குல லட்சமா சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகமே வந்திருக்கலாம். பொதுவாவே நம்மளோட வீடியோல தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் கிரைம்ல போய் முடிக்கும் போது ஒரு கிரைம் ஸ்டோரியா தான் நம்ம போடுவோம். எந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ எல்லாம் போய் ஒரு கிரைம்ல தானே முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வீடியோ ஒரு நல்ல சோசியல் அவேர்னஸா இருக்கட்டும்ங்கிறதுனால தான் நான் பப்ளிஷே பண்றேன். இந்த இடத்துல ராஜீவ் ஹேண்டில் பண்ற ஒரு மெத்தட நீங்க கவனிச்சு பாருங்க. இது கிரைமுக்கு போவதுக்கு அவர் விடல. அவர் நீட்டா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு தன்னோட மனைவி உண்மையாவே தப்பு பண்றாளா இல்லையா, அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் எப்படி அதை நம்ம செட்டில் பண்றது, எப்படி நம்மளோட பொண்ணை சேஃப்கார்ட் பண்றது, எப்படி நம்மளோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரது அப்படிங்கறத மட்டும்தான் அவர் யோசிச்சிருக்காரு. அவர் உடனே என்னோட மனைவி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு கொந்தளிச்சு தன்னோட வாழ்க்கையை அழிச்சு அந்த மனைவியோ இல்ல அந்த மனைவியோட பார்ட்னரையோ போய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்மளோட வாழ்க்கையில அடுத்தது நம்ம எப்படி சரியா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, அடுத்தது நம்மளோட பொண்ணுக்கு எப்படி கரெக்டான வாழ்க்கையை நம்ம செஞ்சு தரது அப்படிங்கறத மட்டும்தான் அந்த ராஜீவ் அப்படிங்கிறவர் யோசிச்சாரு. உண்மையாலுமே அவர் பார்க்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. பிசினஸ் அப்படிங்கறத தாண்டியும் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அதெல்லாம் தாண்டியும் தன்னோட லைஃப் மேல, தன்னோட பர்சனல் லைஃப் மேல, தன்னோட ஃபேமிலி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல எல்லா விஷயங்களும் நல்லபடியா போகுது. கணவன் மனைவி ரொம்ப அன்பா இருக்காங்க. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, நல்லபடியா வளர்றா, ரொம்ப நல்லா படிக்கிறா, எல்லா விஷயங்களும் நல்லா நடக்குது. தன்னோட கணவர் நம்மளை நல்லா பாத்துக்கிறாரு, எமோஷனலாவும் சரி பிசிக்கலாவும் சரி எல்லா விஷயங்களுமே சாட்டிஸ்ஃபை பண்றாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்மணி வேற ஒருத்தன் கூட தொடர்பு வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க அதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்பவத்துல ராஜீவ் பத்தியும் சுஷ்மிகா பத்தியும் எதனால நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப் பார்ட்னர் மேல சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கும் போது அந்த சந்தேகத்தை வச்சு ரொம்ப சந்தேகமாயி கடைசியா உங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்றதோ இல்ல தன்னோட பார்ட்னர் கிட்ட போய் நீ இப்படி தப்பு பண்றியா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்களை டார்ச்சர் பண்றதுனாலயோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட போகிறது இல்ல. கல்யாணத்துல ஆரம்பிச்சு மேட்ரிமோனியில நார்மலா கேரக்டர் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது
போது நம்மளோட கணவன் மனைவியோ தப்பு பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதனால ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போய் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. முக்கியமா இந்த ராஜுவோட வாழ்க்கையில இந்த விஷயங்களை பார்க்கும்போது ராஜீவ் பண்ணதுல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இவங்க 2 பேர்த்து லைஃப்ல என்ன பண்ணி இருந்திருக்கலாம், ராஜீவ் இதை தவிர்த்து வேற ஏதாவது பண்ணிருக்கலாமா இப்படிங்கிறது தோணுச்சுன்னா அதை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல சொல்றது எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. ஆனா இந்த இடத்துல ராஜு, சுஷ்மிகா இந்த மாதிரி பேர்கள் மட்டும் நம்ம கற்பனையான பெயரை கொண்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா இவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம போட்டோ போட்டு இவங்க தான் உண்மையான பேர்னு சொல்லிட்டு அவங்களோட பிரைவசியை நம்மளால வெளியே கொண்டுட்டு வர முடியாது. வெளியே கொண்டுட்டு வரதுக்கான சட்டமும் இல்ல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.